சியா கேமிங். இன்றைக்கி வந்து நம்ம டெட்ரில்ஸ் தான் விளையாட போகிறோம். சோலோ தான். என்னடா எத்தனை சோலோ விளையாடுறேன்னு கேட்காதீங்க. எனக்கு டீம் போட யாரும் இல்லை. டீம் போட என்ன கச்சாங்கன்னா நான் டீம் போட்டு விளையாட ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே. நான் வந்து வேர்வல்ஃப் கிளாஸ் வச்சுன்னு தான் விளையாடுறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் காமிக்க முடியும். ஆனால் கேம் ப்ளே வந்து நான் அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் கட் பண்ணாமல் எடுத்து போட்டால் வந்து 3 மணி நேரம் கிட்ட போகுது. அதனால் நான் வந்து கேமை முடிக்க முடியுமான்னு தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விளையாடி போடுறேன். ஓகே, நம்ம முதல்ல போய்ட்டு கோல்டு பாரை செல் பண்ணிட்டு வந்துடலாம். ட்ராக் கோல்டு பார் டு செல் த டேபிள் டு செல் இட். அது தெரியும். சரி போங்க. இப்போ போய்ட்டு 3 கோல் வாங்கணும். நம்ம வந்து கவுபாய் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தால் நம்மகிட்ட கன்று வச்சுருக்கோம். நம்ம வந்து வேர்வல்ஃப் கிளாஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நல்லா வேர்வல்ஃப் கிளாஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா இன்ட்டு 2 டேமேஜு. அப்புறம் நைட்டில் நம்மளால் ஸ்பீடாக ஓட முடியும். அதுதான் அதுக்கு நம்ம மைனர் கிளாஸ் எடுத்துன்னு வந்தோன்னா ஸ்டார்டிங்கில் கோல் கொடுப்பாங்க. கவுபாய் கிளாஸ் எடுத்துன்னு வந்தோன்னா ஸ்டார்டிங்கில் கன்னும் அப்புறம் குதிரையும் கொடுப்பாங்க. அந்த குதிரையை வச்சு நீங்கள் தனியாக போகிறது இருந்தாலும் போகலாம், ட்ரெயின் இல்லாமல். இல்லை நம்ம ஆல்ரெடி ஒரு கோல் வாங்கிட்டோம். நான் இப்போ தான் ஷேக்கில் பார்க்குறேன். சரி ஓகே, இன்னும் 2 வாங்கணுமா? நம்ம இப்படி தனித்தனியாக வாங்கி எடுத்துன்னு போகலாமா? 3 வாங்கியாச்சு. என்னடா இது, நம்மளுக்கு வந்து சோதனை. சரி, நான் இந்த நியூஸ் பேப்பரை திருப்பிட்டு நான் வெல்ட் வச்சுட்டு அப்புறம் காட்டலான்னு இருக்கேன். நீங்கள் எப்படி நியூஸ் பேப்பரை வெல்ட் அடிப்பீங்களா இல்லைனா ஃபியூவலாக போடுவீங்களா? நான் வந்து வெல்ட் அடிப்பேன். ஏன்னா கவுபாய் நம்ம போகும்போது கவுபாய் நம்மளுக்கு ஹெட் வச்சானுங்கன்னா அவள் தான் உடனே முடிஞ்சிச்சு. அதனால் நான் வெல்ட் அடிச்சுட்டு காட்டுறேன். ஓகே, நான் வெல்ட் அடிச்சு முடிச்சுட்டு கோல் போட்டு ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் நான் என்ன வீடு நடுவில் லூட் வச்சுன்னா அதை காமிக்கிறேன். அப்புறம்லாம் ஸ்ட்ரெயிட்டாக 10,000 கிலோமீட்ரு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். போயினே இருக்க சொல்ல ஒரு கோல்டு வந்தது, அதை காமிக்கச்சு. அந்த கோல்டு எடுத்துகிட்டு போக தான் இப்போ நான் வந்தேன். ஷவல் தான் இருக்குது. நம்ம ஸ்விங் பண்ணி அடித்தா 12 டைம்ஸ் கிட்ட அடிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம எத்தனை டைம்ஸ் அடிக்கிறோன்னு நினைப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 டைம்ஸ் அடிக்கணும். 12 டைம்ஸ் இல்லை, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, கலெக்ட் பண்ணிடலாம். டைம் வேறு என்ன ஆச்சுன்னு தெரில. நைட் ஆகிடுச்சுன்னா அவள் தான் ஜாம்பி நைட்டா பிளட் மூனா வேர்வல்ஃப் நைட்டா இல்லை தண்டர் நைட்டா என்னன்னே தெரியாது. சரி, நம்ம சீக்கிரம் ட்ரெயின் எடுத்துன்னு கிளம்புவோம். டேய் உள்ளப்படா. நான் சரியாக வெல்ட் அடிக்கல. அங்கே வெல்ட் அடி அட பாவி, நான் ஃபியூலாக போட்டான். சரி, இங்கே இருக்கிறது எடுத்து வெல்ட் அடிச்சு வைப்போம். ஏட்ரா டேய், நான் கட்சியில் வெல்ட் அடிச்சதுக்கு அப்புறம் காமிச்சேன். இப்போ திருப்பியும் அது சரியாக வெல்ட் அடிக்கலன்னு தோணுச்சு. திருப்பியும் வெல்ட் அடிக்கலான்னு பார்த்தா அதுங்கட்டி நைட் ஆகிடுச்சு. வெல்ட் அடிச்சுட்டு அது சீக்கிரம் குடுன்னு உள்ளே வந்துட்டேன். நான் வந்து இங்கேயே சர்வே பண்ணுறேன். இங்கேயே கொஞ்ச நாள் இருக்கிறேன். இதுக்காக இந்த நைட்டு நான் இங்கே இருக்கேன்னா அங்கே ஒரு கவுபாய் கேம்ப் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? நம்ம காலையில் 8 உடனே இந்த கேம்புக்கு போகலாம். ஏன்னா அங்கே போனால் நம்மளுக்கு ஷார்ட் கன் ரைஃபிள் இதெல்லாம் கிடைக்கும். சரி, காலையில் ஆயிடுச்சு, போகலாம். நம்மகிட்ட வேறு கன்னே இல்லை. நம்ம வேர்வல்ஃப் கிளாஸ் வச்சுன்னு வந்திருக்கனால டைம் கொஞ்சம் இருக்கணும். அதான் 6 மணி வரைக்கும் நம்மளால் ஸ்பீடாக ஓட முடியும். கவுபாயே இல்லை, லக்கு. அட பாவி, கவுபாய் இல்லைன்னு சொல்லி முடியுமா வந்துட்டாங்க. சவால் வச்சு அடிக்க ரைஃபிள் தான் வச்சுருக்கிறான். நம்ம சவால் வச்சு அச்சா ஒரே எட்டு தான் முடிச்சு விட்ருவோம். ரைஃபிள் தான் ஓரடை. ஐயோ டேய், ஆனால் பொறுமையாட்டா ஹீரோ அடிக்கிறீங்களே. அதுதான் நம்ம கதை எங்கேயோ முடிஞ்சிச்சு போல். ஸ்பீடாக ஓடுறா வேர்வல்ஃப் கிளாஸ் தானே. ஆமாம்ல, 6 மணி ஆகிட்டுருக்கோம். அதனால தான் பொறுமையாக ஓடுறான். இவன் வேறு ஸ்பீடாக ஓட மாட்டான். டேய், லைஃப் ரெட் பார் கேத்துனுட்டானுடா. ஓடுறா டேய், வேகமாக ஓடுறா. நல்ல நேற்று வாம்பேர் கிளாஸாக ஏதாவது லைஃப் ஒன்று சீக்கிரம் குறைஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிருப்பான். அவள்தான் வேர்வல்ஃப் கிளாஸ்னால் இன்ட்டு 2 டேமேஜ். டே சீக்கிரம் ட்ரெயின் ஏறா. எனக்கு வேறு சிலாட்டி இந்த ஏஞ்சி மேலே ஏறதே வராது. சரி, உள்ளே போய் உட்காந்துட்டு எடுத்துருவோம். டே உட்காரா. அவன் உட்காந்துட்டு சுடுறோன்னு பார்த்தியா? இங்கே நம்ம முன்னாடி உட்காந்தா ஒரு ஹெட் ஷாட் வாங்கியிருப்போம். பெயினே இருக்க சொல்ல ஒரு சில்வர் ஓர் வந்தது. அதை அடிக்கிறதுக்கு தான் இப்போ இறங்கியிருக்கேன். சில்வர் வேறு எந்த சைடில் இருக்குன்னு சரியா தெரியலையே. ரைட் ஹேண்ட் சைட் தானே? ரைட் ஹேண்ட் சைட் போ. இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான். ஓகே, அப்புறம் வீடியோ பார்க்குறாங்களா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா டெட்ரில்ஸில் சேலஞ்சஸ்லாம் முடித்து வீடியோ போடலான்னு ட்ரை பண்ணுறேன். இது போடலான்னு இருக்கேன், ட்ரை பண்ண போகிறேன். நான் வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து யூஎஃப்ஓவில்
அதில் வந்து வெப்பனை யூஸ் பண்ணாமல் 80,000 கிலோமீட்டர் போகணும்ல, அதான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சரி ஓகே, என்னால் என்ன முடியுதோ அதை ட்ரை பண்ணி நான் போட பார்க்குறேன். ஆனால் இது வரைக்கும் நம்ம இந்த பாட்டில் முடிஞ்சால் வில்லேஜ் ரைட், ஏன்னா டெஸ்லா லேபை மட்டும் விடக்கூடாது. சரி ஓகே, இப்படியே பேசிகிட்டே நம்ம வந்து 10,000 மீட்டர் வந்துட்டோம். இந்த கோல்டு அடிச்சிட்டேன், பிளட் மூன் வேறு வந்தது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்ட்ஸ் எல்லாம் விற்று நம்மளுக்கு வந்து $174 இருக்குது. இப்போ நான் போய்ட்டு கோல் வாங்க போகிறேன் ஜென்ரல் ஸ்டோருக்கு போய்ட்டு. எனக்கு எப்போவுமே நான் ட்ரெயினை விட்டு இறங்கும் போது ஜென்ரல் ஸ்டோருக்கு போகிறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடே போவேன். எனக்கு வேறு இந்த கோல்லாம் எடுத்து ஸ்பீடாக போட வராது, நான் பொறுமையாக தான் போடுவேன். யாரும் பார்க்குறவங்க காண்டா எழுதிடுங்க, ஏன்னா எனக்கு கண்ட்ரோல்ஸ் அவ்வளோவா வராது. இந்த ஷேக் அடித்து பொறுமையாக ட்ராக் பண்ணிவிட்டு அதான் டெட் ரேல்ஸே அவ்வளோ ஆட வராது. கேமெல்லாம் முடிக்க முடியுமான்னு தெரியாது, அதையும் சொல்லிடுறேன். நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நடுவில் இங்கே எங்கள் வீட்டில் யாருனா கூப்பிட்டாங்களா, எதுவும் பண்ண முடியாது என்னால். இப்படியே பேசிக்கிட்டே நம்ம 3 கோல் எப்படியோ ஒரு வழியாக வாங்கிட்டோம். எடுத்துகிட்டு ட்ரெயினுக்கு எடுத்துன்னு போ. நான் நியூஸ் பேப்பர் வெல்ட் அடிச்சு வச்சுருந்தேன், தேவையில்லாமல் அது ஒழுங்காக இருக்க சொல்லியே தேவையில்லாமல் வெல்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி ஃபியூவலாக போட்டு விட்டேன். $114 இருக்குல்ல, எதுக்கு அது சும்மா வரணும். போயிட்டு நம்மகிட்ட தான் கன்னே இல்லை, ரைஃபிள் வாங்கி வச்சுப்போம். வந்து காசு நிறைய இருந்தால் எல்லாம் ரைஃபிள் தான் வாங்குவாங்க, ஆனால் காசு கம்மியாக இருக்கும்போது நான் நார்மல் ரிவால்வர் தான் வாங்குவேன். நார்மல் ரிவால்வர் வாங்குறத விட நம்ம நேவி ரிவால்வர் வாங்கலாம், அதுவே பெஸ்ட்டு. அதுவே ரைஃபிள் மாதிரி தான், ஒரு ஹெட்ஷாட்டில் ஜாம்பிலாம் சாவடிச்சிடும். ஒரு ரைஃபிளு அப்புறம் 2 புல்லட் வாங்கி வச்சுக்கலாம். காசு எதுக்கோ கொஞ்சம் வச்சுப்போம். கோல்லாம் வாங்கணும். இதுவே கோல்லாம் வாங்கியாச்சா தெரில. இதுவே 9 வாங்கி $105 ஆச்சு. மீதி $9 தான் இருக்குது. தூரத்துலேயே யாரோ செத்துருக்கிற மாதிரியே தெரியுது. ஓ, உல்ஃபு. நம்ம உல்ஃப் அப்பத்துலேயே பார்த்தோம். உல்ஃப் வந்திருக்கு போல். அது வந்து இவன் அடிக்க பார்த்துருக்கு, இவன் சுட்டிருக்கான். NPCயா NCPயா எனக்கு தெரியாது சரியா. ஓகே, கோலை போட்டு ட்ரெயின் எட்ராடு எடுத்து 1 2 3 எட்ரா ட்ரெயினு. அதுதான் இதோட அப்படியே இப்போ 20,000 வந்தாச்சு. இங்கே ஒரு வேர்ல்ஃப் கிடச்சிருக்கு. வேர்ல்ஃப் நைட் வந்திருக்கு. இதோ அங்கே வரானுங்க பாருங்கள் வேர்ல்ஃபு. அவங்களாம் நம்ம கலெக்ட் பண்ணி விற்றுட்டு அப்புறமா பார்க்கலாம். ஓகே, விற்றதுக்கப்புறம் நம்மகிட்ட $79 தான் இருக்குது. அதை வச்சு நம்ம 3 கோல் வாங்கிக்கலாம். 1 2 2வது எடுத்து போட்டுருக்கோம். 2 மூணாவது இன்னும் வரவே இல்லையா. சரி, 3 கோல் வாங்கியாச்சு. வரவில்லை. இங்கே ஒரு வீடு இருக்குது. நம்ம ரைஃபிள் எடுத்துகிட்டு முன்னாடி போயிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்போ தான் யாருனாவது முன்னாடி இருந்தானுங்கன்னா கரெக்டாக ஹெட்டு விழுற இடத்துல இருக்குது. இல்லை லக்கு, சரியான லக்கு நம்மளுக்கு. கன்ஸ்மித் ஏய் எப்போ திடீர்னு வந்துங்க. நல்ல வேலை ரைஃபிள் இருந்ததுனால டக்குன்னு 2 ஹெட்ஷாட்டில் முடிச்சாச்சு. நைட்டு வேறு ஆகுது, இது வேறு பெரிய தொல்லை. ஐயோ, பிளட் மூணு. சீக்கிரமாக இந்த ரைஃபிள் அம்மா வைத்து நீங்கள் வந்து கிளம்பிடலாம். ஒரு வழியாக காலையில் ஆக போகுது. இதோட 30,000 கிலோமீட்டரில் பார்க்குறேன். ஒரு வழியாக மோதி 30,000 கிலோமீட்டர் வந்தாச்சு. நம்மகிட்ட வேறு $39 தான் இருக்குது. இந்த காசை வச்சு கோல் கூட முழுசாக வாங்க முடியாது. போயிட்டு 3 கோல் வாங்கணும். இந்த ஜென்ரல் ஸ்டோர் வேறு வெறுப்பேற்றுது. அது நம்மளை வெறுப்பேற்றலை, நம்ம தான் வெறுப்பேற்றணும். நான் எந்த சைடு போகிறதுனே ஜென்ரல் ஸ்டோர் போகலான்னு பார்த்தேன். அப்போ தான் நம்ம வந்து ஒரு சில்வர் ஓர் கலெக்ட் பண்ண ஞாபகம் இருந்தது. நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இதை விற்றா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு தெரில. இதே சில்வர் பார்னால் நம்மளுக்கு $25 கிடைக்கும். இதில் வந்து நம்மளுக்கு $19 கிடச்சிருக்கு. சரி, இப்போ வந்து $58 இருக்குது. இப்போ நம்மளால் கோல் வாங்க முடியாது. கோல் எத்தனை வாங்க முடியும்னா 2 தான் வாங்க முடியும் நம்மளால். ஸோ இருக்கிற வரைக்கும் வாங்கி போட்டுடலாம். பாதி தான் இருக்குது. வழி நாங்கள்னா வந்தால் நம்ம போகலாம். வீடு வந்திருக்கு பெலூட்டஸ். இவங்க வேறு ஸ்கூலில் இருந்து சும்மா மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. எப்படியோ ஸ்கூல் தான் போகிறோம். ஸ்கூல் போயிட்டு அங்கே வேறு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க. என்னன்னு திரும்ப மெசேஜ் அனுப்புவாங்க, அட்டண்டன்ஸ் இன்றைக்கி எடுக்கல. ஸ்கூலே இல்லை, ஆனால் அட்டண்டன்ஸ் எப்படி எடுக்கலான்னு சொல்லுவாங்கன்னு எனக்கே தெரில. டெய்லியும் இந்த மெசேஜ் வந்துடும், அட்டண்டன்ஸ் எடுக்கல. சரி, நம்ம அந்த விஷயத்தை பேசுறதை விட்டு நம்ம இந்த வீட்டுக்குள்ளே யாராக இருக்காங்கன்னு போய் பார்த்துடலாம். உள்ள என்ன சாம்பி இருக்காங்களா? போயிட்டு வெளில கூட்டின்னு வருவான். இருக்காங்க. ஐயோ சுடுங்களா. நல்ல டேரக்ட் பக்கத்தில் பசுடும். ஒரே ஷாட்டு, நம்ம சுடவே தேவையில்ல. ஆனால் நான் சுட்டேன், அதுங்காட்டி அந்த டேரக்டே சுட்டு முடிச்சு. ஐயோ, எத்தனை பேர் கொச்சன்னு இருக்காங்க. இப்போ நல்ல வேலை நம்ம உள்ளே போய் அவங்கள வெளில கூட்டின்னு வரலன்னா என்னத்தையும் நம்ம செத்து போய்ட்டுருப்போம். சரி, உள்ளே என்னென்ன இருக்குது? உட்டன் பெயிண்டிங்கு எல்லாம் $5 பொருள் தான் இருக்குது. $5 சேர். கோல் பரவாயில்ல, நம்மளுக்கு லக்கு. 2 கோல். இனிமேல் கோல் வாங்கிறதுக்கு அதான் ஒன்றும் ஒரு கோல் வாங்கினா போதும். 2 $5 பொருள் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துக்கும். இது $5, இது $5, $10. ஏறா
இது 5 ரூபா, 15 ரூபா, இது ஒரு 5 ரூபா, 20 ரூபா. இந்த வேஸ்ட் வந்து யூஸ் ஆகாது. நியூஸ் பேப்பர் வெல்ட் அடிக்கலாமா? இல்லை வேணாம் விடுங்க, எதுக்கு வெல்ட் அடிச்சுன்னு. புல்லட் ப்ரூஃப் மெட்டல் இருந்தால் வாங்கிக்கலாம். சில வாட்டி நான் மறந்துடுவேன், வாங்காமல் கூட அந்த புல்லட் ப்ரூஃப் மெட்டலே பார்க்காம கூட போயிடுவேன். சரி ஓகே, ஒரு வழியாக நம்ம 40,000 கிலோமீட்டர் வந்தாச்சு. வருஷத்துலேயே நம்மளுக்கு இங்கே வேர்வெல்ஃப் நெட் தான். போய் வேர்வெல்ஃபை பொறுக்கி போட்டு நல்லா காசு சம்பாதிப்போம். இதோ ட்ரெயினாண்டே ஒருத்தன் செத்துருக்கான். போடுறா போய் உள்ள எத்தனை ஓடு, சீரம் ஓடு. அங்கே ஒத்துக்கிறான் பேர், அவனையும் பொறிக்கோ. ஓடு ஓடு ஓடு, சீரம் அவனை பொறுக்கி எடுத்துடலாம். என்னடா இத்தினுண்டுக்கிறானு சுருங்கி போயிடறானுங்க சுண்டக்கா மாதிரி. சீக்கிரம் எடுத்துன்னு போய் இவங்களை விற்றுட்டு 20 ரூபா கிடைக்கும். அது எடுத்துட்டு பக்கத்துலேயே இங்கே ஒரு வீடு இருந்தது. அதில் வந்து மில்க் பாட்டிலுக்கு இந்த நியூஸ் பேப்பர் வேறு விற்க முடியாது. அதில் வந்து அந்த ஒரு கேப்டன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த கேப்டனை கடையில் வச்சு அந்த கேப்டனை நீங்கள் ஃபோர்ட்ரஸ்லேருந்து போட்டு தள்ளிட்டு அவனை எடுத்துன்னு வந்துட்டு இங்கே ட்ரேடிங் போஸ்ட்டில் விற்றா உங்களுக்கு வந்து 150 ரூபா கிடைக்கும். அது வந்து அந்த வாண்டட் போஸ்டரில் இருக்கும் பாருங்கள், 150 வாண்டடுன்னு போட்டு $150 அப்படின்னு போட்டிருக்கோம். அது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, நானே யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரு வாட்டி பார்த்துட்ருக்கேன், சொல்ல தான் வந்தது. நான் ட்ரை பண்ணலாமான்னு பார்த்தேன். கஷ்டம், அதுக்குன்னு தனியாக ஃபோர்ட்ரஸோட போயிட்டு பண்ணியிருந்தா நான் கன்ஃபார்ம் ஷார்ட்ஸில் எடுத்து போட்டிருப்பேன். ஆனால் அதுக்குன்னு தனியாக ஃபோர்ட்ரஸ்க்கு போயிட்டு எனக்கு வேறு அதான் சுட ஒழுங்காக வராது. அதனால தான் நான் ட்ரை பண்ணல. இல்லைன்னா அதான் நம்மளுக்கும் கொஞ்சம் விளையாட தெரிஞ்சுன்னா நான் ட்ரை பண்ணுவேன். சரி, 3 கோல் வாங்கியாச்சு. நான் நேற்று மேட்ச் பார்த்தீங்களா, யாருன்னா டாட்டா IPL 2025 சாம்பியன்ஸ் RCB கப் அடிச்சிட்டாங்க. நான் வந்து இந்த மேட்சை வந்து 12:40 வரைக்கும் உட்காந்து பார்த்தேன். நான் RCB கப் அடிக்குமா அடிக்காதுன்னு. அப்போ மேட்ச் 11:30க்கெலாம் முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் அவங்க பிளேயர் ஆஃப் த மேட்ச்லாம் அவார்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் வந்து அவங்க கப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சாய் சுதர்ஷன் தான் 3 ஆரஞ்சு கப் லீடர் போர்டில் இருக்கான். அவனுக்கு 3 அவார்டு. அவங்க அதான் GTயில் இருக்கிறவங்க வராதனால அவங்களுக்கையும் சேர்த்து இவன்ட்டு கொடுத்துருக்காங்க. அது அவங்க டீம்மேட்லுக்கு வராதவங்கனால இவன்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவன் எப்படி திரும்ப கொடுப்பான்? அதான் இந்த வருஷம் IPL முடிஞ்சிச்சு. ஒருவேளை எங்கெல்லாம் மீட் பண்ணாங்கன்னா கொடுப்பாங்க போல். சரி ஓகே, நம்ம கேமுக்கு வருவோம். நான் இருந்தாலும் CSK ஃபேன் தான், எனக்கு RCBயும் பிடிக்கும். அதனால தான் நான் மேட்ச் பார்த்தேன். MI பரவாயில்ல, ப்ளே ஆஃப் வரைக்கும் வந்துட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு சில்வர் கிடச்சிருக்கு. சில்வர் நகட்டு அதை எடுத்துன்னு போவோம். சீக்கிரம் போடா, இவன் போகிறதுங்காட்டி நைட்டே ஆகிடும் போல். ப்ளட் மூன் சொல்லி முடிக்கிறதுக்காட்டி நைட் ஆகிடுச்சு. அதுவும் ப்ளட் மூன் வேறு, நம்மளுக்கு என்னன்னு தெரியல. இந்தாட்டி வேர்வெல்ஃபு ப்ளட் மூணு மாற்றி வந்து 50,000 ஒரு வழியாக வரப்போகிறோம். நம்ம எவ்வளோ நேரம் கழிச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு வழியாக 50,000 வந்தாச்சு. நம்ம இங்கே இருக்கிற வேம்பையெல்லாம் பொறுக்கி எடுத்துன்னு போய் போட்டு நல்லா லாபம் சம்பாதிக்கலாம். ஆல்ரெடி நம்மகிட்ட 73 ரூபா தான் இருக்குது. 73 ரூபா தான் இருக்குது. அதனால் நம்ம இங்கே இருக்கிற வேம்பையர்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். 1 அங்கே வெளில ஒருத்தங்கிறான் பாருங்க, 2 இங்கே சைடில் 3 அங்கே அதே சைடில் ஒருத்தன். இது வேர்வெல்ஃபா? ஓகே பரவாயில்ல விடுங்க. இதோ இங்கே ஒருத்தங்கிறான் 4 3 எத்தனை தெரியல, 3 4 4வது நினைக்கிறேன். இதோ ஒருத்தன் வரான். நம்மளுக்கு காசு கொடுக்கணுன்னே வந்து சாவறானுங்க போல். அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே போகலாமா என்னன்னு தெரில. நைட் வேறு வேர்வெல்ஃப் கிளாஸ், அதனால தான் நம்ம ஸ்பீடாக வரணும். நம்ம ஷுட்டில் டேரக்டே பார்த்துப்போம். இது புது அப்டேட்டில் வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. பக்கத்துலேயே ஒரு ஷெரீஃப் இருந்தது, ஷெரீஃப் ஏரியா. காலி ஆகிட்டோன்னே நாங்கள் வரலான்னு இருந்தேன். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். போன வாட்டி மாதிரி நான் சாம்பி வந்து திடீர்னு பயமுட்டுவோம். போடு ஹெல்மெட்டு எடுத்துப்போம். ஷார்ட் கன்னு எட்ரா பிக்கப் கொடு. ஷார்ட் கன்னு 5 ரூபா புக்கு போடு. ஷார்ட் கன் ஷெல்ஸு. நம்ம ஷார்ட் கன் யூஸ் பண்ண போகிறதில்ல. புக்கு எடுத்துப்போம். 5 ரூபா புக்கு, 5 ரூபா அது கூப்பிட்டு வைக்கணும். எல்லாத்தையும் அந்த வேஷம் காசு வர அப்படின்னா நான் அந்த வேஷம் எடுத்துன்னு போயிருப்பேன். சரி ஓகே, நம்ம வந்து இவ்வளோ மொத்தமாக இவ்வளோ லூட்டு இருக்குது நம்மகிட்ட. இங்கே சைடில் வேறு செத்து போயிருப்பாங்க. எல்லோரையும் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், எல்லோரையும் எடுத்துகிட்டு வந்து போட்டு நம்மகிட்ட 310 இருக்குது. இதை வச்சு நம்ம கோல் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்த நைட்டே வந்தாச்சு போல். சரி ஓகே, நம்ம திருப்பியும் ப்ளட் மூணா திருப்பியும் போய் வேம்பையர்லாம் பொறுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் 3 கோல் வாங்கிட்டேன்னு தான் நினைக்கிறேன். வாங்கியாச்சு. ஆமாம், பார்பேர்ஸும் வாங்கி இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம
அங்கே 80,000 போனோடனே நம்ம சர்வே பண்ணுற மாதிரி இருந்தால் இது மேலே நம்மளால் இது வராதுன்னு நினைக்கிறேன். புல்லட் ப்ரூஃப் மெட்டலு இது மேலே நம்ம சர்வே பண்ணுற மாதிரி இருந்தால் சர்வே தான் பண்ணி ஆகணும். அப்படியே டெஸ்லா லேப் வந்துருக்கு. 2 கோல்டு எடுத்துக்கலாம். டெஸ்லா லேப்புக்கு வந்தாச்சு. 2 கோல்டு, ஒரு சில்வரு, அப்புறம் வேறு என்ன, அங்கே ஒரு கோல்டு இருக்குது. போயிட்டு பிரெயின் எடுத்துன்னு வரணும். ஓடுறா டி இவன் ஒருத்தர் இந்த நேரத்தில் தான் அன்ஸ்டால் பண்ணுறான். நைட் ஆக போகுது. எனக்கு வேறு லைஃப் ஹெல்த்து குறைஞ்சிச்சு. இதில் வந்து வேர்வல்ஃப் கிளாஸ் வந்து நைட் ஆனால் கொஞ்சோண்டு ஹெல்த்து குறையும். அது ஏன்னு தெரியல. ஒரு வேளை நைட் ஆகிடுச்சுன்னு காமிக்கிறதுக்காக இருக்கும். இது எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஓகே சீக்கிரம் போய் பிரெயின் எடுத்து ஏன் நைட்டு ஐயோ வேர்வல்ஃப் நைட்டு மாட்டிக்கணும். வேர்வல்ஃப் நைட்டாக சாம்பி நைட்டாக ஒன்றுமே தெரியலையே. ஐயோ சுத்தமாக இருட்ட ஒன்றுமே ஏய் சேர் வேறு நான் அதுக்கெல்லாம் எடுத்தேன். ஐயோ இந்த மூளை வேறு எங்கே இருக்குன்னே தெரியலையே. நான் வேர்வல்ஃப் வந்து அடிச்சிட போகிறான். சீக்கிரம் மூளை எடுத்துன்னு போனோம். எனக்கு வேறு ஒன்றுமே தெரில சுத்தமாக. உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு வேர்வல்ஃப் நம்மளை அட்டாக் பண்ணால் செத்துட்ருப்போம். அங்கேயே ஒரு வழியாக வந்துட்டு தப்பிச்சு ஒரு வில்லேஜை தாண்டி வந்தாச்சு. இன்னும் தோத்தின்தாக்குறானுங்க வேர்வல்ஃப்லாம். 60,000 வர போகிறோம். காலையில் ஆக போகுது. ஆமாம் காலையில் ஆகிடுச்சி. ஓகே அடுத்தது பிளட் மூணா திருப்பி காசு கொடுக்க வர போகிறானுங்க. சரி காலையில் இருக்கும்போதே இது நைட்டை பற்றி பேசிட்டு நம்ம சீக்கிரம் போயிடலாம். இன்னும் 3000 கிலோமீட்டர் தான். 57 வந்தாச்சு. இன்னும் 3,000 தான். ஒரு வழியாக நம்ம 60 தாண்டி 61K வந்துட்டோம். ஏன்டா போஸ்ட்டில் காமிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் எதுவும் பெருசாக விற்கிற அளவுக்கு எடுக்கலை. ஆனால் பாப்டு வயசை மட்டும் வாங்கி மாட்டி வச்சுருக்கேன். இங்கே கோல்டு வருது. இப்போ எடுத்துன்னு வரலாமா? வேணாம் விடுங்க. அது எவ்வளோ தூரம் போனோன்னே ஞாபகம் வருது. இப்போ ட்ரெயினை நிறுத்திட்டு போனால் அது எவ்வளோ டைம் ஆகும்? ஒரு வில்லேஜ் வேறு வருது. வில்லேஜா ஸ்டெர்லிங்கா? நான் தெரியலையே. ஐயோ ஸ்டெர்லிங்கை மிஸ் பண்ணிட்டேன்டா. இப்போ நம்ம வீட்டு குதிரை வேறு இல்லை. சரி விடுங்க. 70,000 வந்தாச்சு நம்ம ஒரு வழியாக. இன்னும் 10,000 கிலோமீட்டர் தான். ஆனால் இங்கே மீட்ரு தான் காமிக்குது. அப்போ அமெரிக்காலேருந்து மெக்சிகோ போக வெறும் மீட்ரு தான் 80 மீட்ரு தான் ஆகுமா இல்லை கிலோமீட்டர் ஆகுமா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்னும் 10 கிலோமீட்டர் தான். அதுங்க நம்ம எண்டுக்கு போயிடலாம். அந்த புல்லட் ப்ரூஃப் மெட்டல் வேறு இல்லை, ஷீட் மெட்டல் வேறு இல்லை. அதனால் இப்போ நம்ம வந்து சர்வே பண்ணுறது கஷ்டம். உள்ளே போனோடனே சுடுவாங்க. சரி நம்ம போவோம். இங்கே அவ்வளோதான் வந்தாச்சு. 78,000 மீட்டர்ஸ். இங்கே ட்ரெயினை நிறுத்துவோம். இது இப்போ எனக்கு சுட தெரியாதுன்றனால பக்கத்தில் காசையும் வாங்கி பிடிங்கி விளையாடிட்டுருக்கான். நான் கூட்டுறான்னு சொன்னாலும் கேட்கல. அதனால் அவனே நான் சுட்டு தரேன்டா நீ விளையாடுன்னு சொன்னான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொடுத்தேன். இங்கே வந்து சரி இறங்கலான்னு சொல்லிட்டு இறங்குனா ட்ரெயின் பட்டுன்னு போகுது திரும்பி. இங்கேருந்து சுடலான்னு சொன்னான். அவனும் சுட பார்த்தா இவனால் சுட முடியும். இவன் சுட்டது ஒன்று கூட அவங்க மேலே படல. ஆனால் அவன் சுடுறது எல்லாமே இவன் மேலே படுது. நிறைய மிஸ்ஸும் ஆகுது. இங்கேயும் லைஃப் கொஞ்சம் செத்துற போகிறான். ஸ்னேக் ஆயில் வேறு நம்மகிட்ட அவ்வளோ இல்லை. ஒரு ஸ்னேக் ஆயில் வேறு எடுத்து குடிச்சிட்டான். இன்னும் 2 ஸ்னேக் ஆயில் தான் இருக்கா. விடு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். டேய் இங்கேருந்து சுடாதடா. இன்னும் சுட மாதிரி அப்பயும் அவன் சுட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். சீக்கிரம் ட்ரெயின் உள்ள ஏறி கிளம்பு. இதோ பாப் டயர்ஸ்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. இதுவும் அவன் தான் பண்ணித்தரேன்னு வாங்கி பண்ணிட்டு இருந்தான். அடுத்த வாட்டி நம்மள சோலோவாக முடிக்க ட்ரை பண்ணலாம். அடுத்த வாட்டி முடிஞ்சால் அவனையும் கூப்பிட்டு விளையாட வைக்கலாம். 2 பேர் சேர்ந்து முடிக்க முடியுதான்னு பார்க்குறோம். ஃபுல்லாக வந்துட்டானுங்க. இப்போ ஐயோ ஹெட் ஷாட் தான் ஃபுல்லாக வைக்கிறாங்க. ஒரு ஸ்னேக் கையில் குடிச்சிட்டு இங்கே நிற்போம் கொஞ்ச நேரமாக. ஹெட்டு போகலான்னு பார்த்தேன். இப்போ நான் தான் விளையாடினேன். எல்லாம் வந்துட்டு என்னால் திருப்பி அவனே வாங்கிக்கிட்டான். ஹெட்டாக வைக்கிறானுங்களே. தைரியம் வந்தால் உள்ளே வாங்கலேன்டா. தைரியம் வந்து அந்த பாப் டயர்ஸ் மாரிங்க செத்துருவானுன்னு தெரியும் போல். அதனால தான் அங்கேயே நின்றுட்டு சைடில் ஆடுறானுங்க. ஐயோ வேறு மேலே போட்டு வச்சுருக்கோம் தான் நினைக்கிறேன். தெரியலையே சரியா. இங்கேருந்தே சுட ட்ரை பண்ணுறோம். இங்கேருந்தே சுட முடியல. லிவர் வேறு போய் இழுக்கணும். இங்கேயே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. டேய் இறங்கி போய் இல்லைடா. இவன் வேறு இழுக்க மாட்டான். இங்கேயே நின்றுட்டுருக்கான். நான் விளாட்ல இப்போ. அதனால தான் இவர் லிவர் இழுக்கலாம். இன்னும் என்ன ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டுருந்தான். அப்படியே சைடில் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. லிவர் எப்போ தான் இழுப்பான்னு தெரில. இங்கே 2 ஸ்னேக் ஆயில் குஸ்ட்டு நின்றுட்டுருக்கான். எல்லாம் சைடில் சுட்டு மேலே ஏறாங்க. இவன் பார்த்து ஸ்னேக் ஆயில் குடிச்சிருக்கான். இதே தான் நடந்துட்டுருக்கு. நம்மகிட்ட இன்னும் 3 தான் இருக்குது. நம்ம அப்போ தான் 3 ஒரு ஸ்னேக் ஆயில் குடிச்சிட்டாங்க. இங்கே மாட்டினான். ஐயோ மாட்டிக்கிற நேரத்தில் எல்லாம் போட்டு சுடுன்னு சுட்டானுங்க. லிவர் எழுறா ஸ்னேக் ஆயில் குடிச்சிட்டான். ஒரு ஸ்னேக் ஆயில் இன்னும் ஒரே ஒரு ஸ்னேக் ஆயில் தான் இருக்குது. ஐயோ பின்னாடி வந்துட்டான். ஸ்னேக் ஆயில் குடிச்சிட்டு கீழே வந்துட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த இடத்த வந்து இவன் ஷார்ட்ஸில் தான் பார்த்தானா. சொல்லணும் அட பாவி ஒன்று சொல்லலான்னு வந்தேன். அதுங்காட்டி கோபாய் வந்துட்டான். போடு ஹெட்ஷாட்டை வச்சு முடிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலான்னு இருக்கேன்.
இது வந்து டெட் ரேஸோட ட்ரூ ஸ்டோரியாக. இது வந்து அமெரிக்காவில் தான் நடந்தது. இது வந்து நிக்கோலா டெஸ்லான்னு ஒருத்தன், அவன் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு. அவன்கிட்ட இருந்து தான் இந்த பேரே. இந்த நம்ம கேமில் ஒரு நிக்கோலா டெஸ்லா அந்த ட்ரூ ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணது. ட்ரூ ஸ்டோரியான்னு தெரில, அர்பன் லெஜெண்டான்னு தெரில. ட்ரூ ஸ்டோரியா அர்பன் லெஜெண்டான்னு தெரில. அதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ஒரு கேம் வந்திருக்கு. சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன். அந்த நிக்கோலா டெஸ்லா வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு. அவன் வந்து எதையோ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணும்போது அவன் எதையோ வித்தியாசமாக கண்டுபிடிச்சிருக்கான். அது வந்து யாருக்கும் கொடுத்து ட்ரெஸ் பண்ணி பார்த்துருக்கான் போல். அது வந்து ஜாம்பி வைரஸ்ன்னு தெரிஞ்சோடனே அவனுக்கும் பரவிட்டு இருக்கோம். அதனால் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளும் செத்து போயிடுவோம். அதனால் நம்ம மூளையை எடுத்து இப்போ ப்ரிவெண்ட் பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவெண்ட் பண்ண சொல்லிட்டான் அவங்க கூட இருந்தவங்க. அவங்களும் இதுவும் நல்ல ஐடியா. அவன் எதுக்கு சொன்னானே அப்படி, அவன் செத்ததுக்கப்புறம் அவனை யாருன்னா உயிரோடு திருப்பி கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு தான் அவன் மூளையை ப்ரிவெண்ட் பண்ண வச்சான். அவங்க கூட இருக்கவங்களும் இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மூளையை ப்ரிவெண்ட் பண்ணி வச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் அது மெக்சிகோ ஃபுல்லாக அமெரிக்கா ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிது. சில பேர் அங்கேருந்து மெக்சிகோவுக்கு ட்ராவல் பண்ணாங்க. ஸ்டெர்லிங்கில் ஏன் காலியாக இருக்குது ஜாம்பிஸே இல்லைன்னா, அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் முன்னாடி தெரிஞ்சிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஜாம்பி பரவி இருக்குது. அதனால் நம்ம வந்து மெக்சிகோவுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு, அதேமாதிரி அந்த க்யூரும் மெக்சிகோவில் தான் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த கேமில் வந்து மெக்சிகோவுக்கு போக சொல்கிறோம். இங்கேருந்து மெக்சிகோவுக்கு போக சொல்கிறாங்க. நிக்கோலா டெஸ்லா லேபில் வந்து இந்த பிரெயின்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க கட்சியில் நான் ஒன்று சொல்லணும். அதான் இந்த ஸ்டோரியோட எண்டிங்கில் ஒன்று வரும், அது கேளுங்க. அது வந்து நிக்கோலா டெஸ்லா ஏன் நம்மளை அடிக்கிறான்னு சொல்லிட்டு சரி நான் இப்போயே சொல்ல ஆரம்பிக்கிறேன். அவன் வந்து அப்புறம் அந்த பிரெயின் ஜார் எடுத்துகிட்டு வந்து அவனை யாருன்னா அவன் திருப்பி யாருன்னா கூட்டின்னு வராங்களான்னு பார்க்குறான். ஆனால் அப்புறம் தான் நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் மெக்சிகோ போயிட்டாங்க. நம்மளும் க்யூர் தேடி தான் மெக்சிகோவுக்கு போகிறதுக்கு இந்த கேம் ஆடிருக்கோம். நம்ம நிக்கோலா டெஸ்லா உயிரோடு வர வைக்கலான்னு பார்த்தா அவன் மனுஷ உடம்பு தானே வேணும். ஏன்னா அவன் மனுஷன் இல்லை. அதனால் நம்ம வேர்விஸ் தான் அங்கே இருந்தது. அதனால் நம்ம அதை வச்சு பண்ணனால நிக்கோலா டெஸ்லா கட்சியில் அவனுக்கு அந்த மனுஷனோட மூளை இதுவே இல்லை. அதான் மனுஷன் மாதிரி செயல்பட மாட்டான். அந்த மிருகம் இருக்கிறதுனால தான் அவன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். சரி, அதனால தான் அவன் இந்த மாதிரி பண்ணுறான். சரிக்கா, ஸ்டோரியோட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த ஸ்டோரியை வந்து உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் நான் VTGயில் தான் பார்த்தேன். அவருக்கு எப்படி தெரியும்னா, அவர் வந்து வெப்சைட்டில் பார்த்துருப்பாரு. ஏன்னா VTG வந்து நிறைய ஸ்டோரி போட்டிருக்காரு, நானும் பார்ப்பேன். ஓகே, இப்போ தான் நான் விளையாட ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து சொந்தக்காரங்க வந்து ஃபோட்டோ அனுப்பணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அதனால தான் அதுக்கு முன்னாடி தான் நான் விளையாடினேன். சரி, கேமை முடிச்சாச்சு. இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். பாய் ஃப்ரம் முச்சியா கேமிங்.